ஹலோ படிஸ், வெல்கம் டு டாப்பர்ஸ் டிஎன்பிஎஸ்சி. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, கலைச்சொற்கள் அப்படிங்கிற டிஎன்பிஎஸ்சி அறிவிச்சிருக்க இந்த நியூ சிலபஸில் கலைச்சொற்கள் அப்படிங்கிறதுல இன்றைக்கி நம்ம 7வது வகுப்பு தான் பார்க்க போகிறோம். இப்படியே ஒவ்வொரு வகுப்பாக பார்த்துட்டு போகலாம். பல்துறை சார்ந்த கலைச்சொற்கள் அறிதல் இதுதான். முதல்ல நம்ம 7ஆம் வகுப்பு பார்க்கலாம். மீடியா என்றால் ஊடகம். மீடியா என்றால் ஊடகம். இது எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் வேர்டு, அதாவது மீடியா அப்படின்னு கொடுத்துட்டு இதற்கு சரியான ஆங்கில சொல் தமிழ் சொல் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதற்கு மீடியா என்றால் ஊடகம். பருவ இதழ் என்றால் மேகசின். லிங்குவிஸ்டிக் என்றால் மொழியியல். பப்பட்ரி என்றால் பொம்மலாட்டம். ஃபோனோலஜி என்றால் ஒலியியல். எந்த ஒலி வருதுன்னு பார்த்துக்குங்க. இந்த லைட்டு இருக்குது, சவுண்டு இருக்குது. இந்த ஃபோனோலஜி அப்படிங்கிறது சவுண்டை குறிக்கிறது. ஆர்த்தோகிராஃபி என்றால் எழுத்து இலக்கணம். ஆர்த்தோகிராஃபி என்றால் எழுத்து இலக்கணம். இதுவே ஆர்னித்தாலஜி என்றால் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். ஆர்னித்தாலஜி என்றால் பறவைகளை பற்றி படிக்கும் படிப்பு தான் ஆர்னித்தாலஜி. இப்போயே சொல்லிட்டேன். அடுத்து ஜேர்னலிசம் என்றால் இதழியல். இங்கே பாருங்கள், மேகசினுக்கும் ஜேர்னலிசம் இந்த 2 இதற்கு ரெண்டுத்துக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது. பருவ இதழ் என்றால் மேகசின், மேகசின். பருவ இதழ் என்றால் மேகசின். இதழியல் என்றால் ஜேர்னலிசம். அடுத்ததா டயலாக் என்றால் உரையாடல். டயலாக் என்றால் உரையாடல். ஐலாண்ட் என்றால் தீவு. ஐலாண்ட் என்றால் தீவு. பேரபிள் என்றால் ஓமை. பேரபிள் என்றால் ஓமை. இந்த 10வது ஞாபகம் வச்சுங்க. ஓமை, பேரபிள் என்றால் ஓமை. நேச்சுரல் ரிசோர்சஸ் என்றால் இயற்கை வளம். இதெல்லாம் நீங்கள் சொல்லிடுவீங்க. ஜங்குள் என்றால் காடு, இதுவும் சொல்லிடுவீங்க. வைல்டு அனிமல் என்றால் வன விலங்குகள். வைல்டு அனிமல் என்றால் வன விலங்குகள். இதுவே பீஸ்ட், BAEST என்றால் என்னன்னு சொல்லுங்கள். தமிழில் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பீஸ்ட். ஃபாரஸ்ட்ரி என்றால் வனவியல். ஃபாரஸ்ட்ரி என்றால் வனவியல். ஃபாரஸ்ட் கன்சர்வேட்டர் என்றால் வன பாதுகாவலர். வன பாதுகாவலர். பயோடைவர்சிட்டி என்றால் பல்லுயிர் மண்டலம். கதைப்பாடல் என்றால் பேலட். கதைப்பாடல் என்றால் பேலட். இதை பேலஸ்டிக் வாட்டர் அப்படின்னு இன்னொன்று இருக்குது. அது இல்லை, நீங்கள் சர்ச் பண்ணி சொல்லுங்கள். சர்ச் பண்ணி அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பேலஸ்டிக் வாட்டர் இதற்கு என்ன தமிழில் அப்படின்னு. எலோக்யூஷன் என்றால் பேச்சாற்றல். எலோக்யூஷன், இதில் சைலண்டாக போட்டால் லொக்கூஷன் அப்படின்னு வரும். அது பேச்சாற்றலில் குறிக்கிறது. கரேஜ் என்றால் துணிவு. யூனிட்டி என்றால் ஒற்றுமை. கரேஜ் அப்படின்னா துணிவு. யூனிட்டி என்றால் ஒற்றுமை. சாக்ரிஃபைஸ் என்றால் தியாகம். ஸ்லோகன் என்றால் முழக்கம். ஸ்லோகன் என்றால் முழக்கம். பொலிட்டிக்கல் ஜீனியஸ் என்றால் அரசியல் மேதை. பொலிட்டிக்கல் ஜீனியஸ் என்றால் அரசியல் மேதை. ஈக்குவாலிட்டி என்றால் சமத்துவம். ஈக்குவாலிட்டி என்றால் சமத்துவம். இதுவே ஈக்விட்டி அப்படின்னு இன்னொன்று இருக்குது. ஈக்குவாலிட்டி அப்படின்னா சமத்துவம். இதுவே ஈக்விட்டி, இங்கே பாருங்கள் எழுதியிருக்கேன். ஈக்விட்டிக்கு EQUITY. ஈக்விட்டி அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள். லைட் ஹவுஸ் என்றால் கலங்கரை விளக்கம். ஹார்பர் என்றால் துறைமுகம். ஓசோன் என்றால் அது கடல். ஓஷியன் வேற, ஓசோன் அப்படிங்கிறது வேற. ஓசோன் அதாவது ஓசோன் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஓசோன்னா வேற, ஓஷியன் என்றால் வேற. இந்த ஓசோன் அப்படிங்கிறதுக்கும் சொல்லுங்கள். ஸ்டார்ம் என்றால் புயல். ஸ்டார்ம் என்றால் புயல். இதுவே விண்ட் அப்படின்னா என்ன வரும்? ஸ்டார்ம்னா புயல், விண்ட் அப்படின்னா என்ன வரும்? WIND, விண்ட். அடுத்து மெரைன் டெக்னாலஜி, கப்பல் தொழில்நுட்பம். சேலியர் அப்படின்னா மாலுமி. சேலியர் அப்படின்னா மாலுமி. மெரைன் க்ரீச்சர் அப்படின்னா கடல்வாழ் உயிரினம். நங்கூரம் அதற்கு ஆங்கர், இது தெரியும். சப்மரைன் என்றால் நீர்மூழ்கி கப்பல். கப்பல் தளம் என்றால் ஷிப் யார்டு. ஷிப் யார்டு. கோடை விடுமுறை என்றால் சம்மர் வெக்கேஷன். கோடை விடுமுறை என்றால் சம்மர் வெக்கேஷன். மாரல் என்றால் நீதி. மாரல் அப்படின்னா நீதி. இதுவே இந்த முழக்கம் அப்படிங்கிறதுக்கு ஒன்று பார்த்துருப்போம்ல, அது என்ன? முழக்கம் ஞாபகம் வச்சுங்க. முழக்கம் அப்படின்னா என்ன வரும்? இங்கிலீஷ் வேர்டு தான், இங்கிலீஷில் சொல்லுங்கள். சைல்ட் லேபர் என்றால் குழந்தை தொழிலாளர். சீருடை என்றால் யூனிஃபார்ம். டிகிரி, இது பட்டம். டிகிரி என்றால் பட்டம். கைடன்ஸ் என்றால் வழிகாட்டுதல். இதுவே கைட்ஸ், கைடு அப்படின்னு படிச்சிருப்போம். ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் அப்படின்னா 6ஆம் வகுப்பில் படிச்சிருப்போம். ஞாபகம் இருக்கா? இதற்கு என்ன வரும்? கைடன்ஸ் அப்படின்னா வழிகாட்டுதல். லிட்ரஸி என்றால் கல்வி அறிவு.
டிசிப்ளின் என்றால் ஒழுக்கம். கிரியேட்டர் என்றால் படைப்பாளர். கிரியேச்சர் இப்போ தான் பார்த்தோம். கிரியேச்சர் வேறு, கிரியேட்டர் வேறு. இரண்டுத்துக்கும் வித்தியாசத்தை பாருங்கள், கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஏஸ்தட்டிக்ஸ் என்றால் அழகியல். ஸ்கல்ப்சர் என்றால் சிற்பம். பிரஷ் என்றால் தூரிகை. கலைஞர் என்றால் ஆர்டிஸ்ட். இன்னொன்று பார்த்துருப்போம், ஆர்ட் கேலரி அப்படின்னா அது 6ஆம் வகுப்பில் படிச்சிருப்போம். நினைவு கூர்ந்து பாருங்கள், இல்லைன்னா அந்த வீடியோவை போய் பாருங்கள். ஆர்ட் கேலரி ஞாபகம் வச்சுங்க. அடுத்து கார்ட்டூன் என்றால் கருத்துப்படம். இன்ஸ்கிரிப்ஷன் என்றால் கல்வெட்டு. கேவ் பெயிண்டிங்ஸ் என்றால் குகை ஓவியங்கள். மனுஸ்கிரிப்ட் என்றால் கையெழுத்துப்படி. இதை ஞாபகம் வச்சுங்க, மனுஸ்கிரிப்ட் என்றால் கையெழுத்துப்படி. நாகரிகம் என்றால் சிவிலைசேஷன். அக்ரிகல்ச்சர் என்றால் வேளாண்மை. ஃப்ளோக் லோர் என்றால் நாட்டுப்புறவியல். இன்னொன்று பார்த்துருப்போம், லோகோஷன். ELOCUTION. லொகோஷன் என்றால் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அடுத்து போயட் என்றால் கவிஞர். நான் இதை போன தடவை கமெண்ட் செக்ஷனில் சொல்லி கேட்டிருப்பேன், போயட் என்றால் என்ன அப்படின்னு. அடுத்து ஹார்வெஸ்ட் என்றால் அறுவடை. இதுவே விதை நடுவோம்ல, அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஷோவிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷோயிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து நெற்பயிர் என்றால் பேடி. நெற்பயிர் என்றால் பேட்டி. அது இரிகேஷன் என்றால் நீர்ப்பாசனம். இரிகேஷன் என்றால் நீர்ப்பாசனம். கல்டிவேஷன் என்றால் பயிரிடுதல். ஃபாரினர் அப்படின்னா அது அயல் நாட்டினர். அக்ரானமி என்றால் அது உளவியல். அக்ரானமி என்றால் உளவியல். இதுவே அக்ரேரியன் என்றால் அக்ரேரியன் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மொத்தம் 5 கேட்டிருக்கேன், அந்த 5 கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து ரிலீஜியன் என்றால் சமயம். ரிலீஜியன் என்றால் சமயம். ஃபிலாசபி என்றால் அது தத்துவம். எளிமை என்றால் சிம்பிளிசிட்டி. இன்டெகிரிட்டி என்றால் நேர்மை. சேரிட்டி என்றால் ஈகை. இது பாருங்க, முன்ன ஒரு ட்ரஸ்ட் அப்படின்னு ஒன்று பார்த்துருப்போம்ல, அறக்கட்டளை அப்படின்னு. சேரிட்டி என்றால் ஈகை. ஈகைனா நட்பு, ஞாபகம் வச்சிங்க. ஈகைனா நட்பு. சேரிட்டி என்றால் நட்புன்னு கூட கேட்கலாம். அடுத்து சின்சியாரிட்டி என்றால் வாய்மை. டிக்னிட்டி என்றால் கண்ணியம். ப்ரீச்சிங் என்றால் உபதேசம். டாக்டரின் அப்படின்னா கொள்கை. ஆஸ்ட்ரானமி என்றால் வானியல். இதுவே ஆஸ்ட்ராலஜி என்றால் என்ன அப்படின்னு சொல்லுங்கள். அதற்கு தமிழில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ நான் ஒரு 10 கேட்டிருப்பேன் இல்லையா, இந்த 10 ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு 5 இல்லைன்னா 10 கொஸ்டின் வந்து ஒரு ஹோம்ஒர்க் மாரி எடுத்துக்கங்க. ஏன்னு பார்த்தோம்னா இது வந்து சிம்பிளாக அதுதான் கேட்பாங்க அப்படிங்கிறத தவிர்த்து நீங்கள் கொஞ்சம் இது மாதிரி ஒரு ஒர்க் பண்ணிங்கன்னா தான், செல்ஃப் ஒர்க் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு இரண்டுத்துக்கு உரிய கனெக்டிவிட்டி உண்டாகும். இந்த கனெக்டிவிட்டியை வச்சு தான் நீங்கள் வந்து அங்கே எழுத முடியும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.